शेषार्यवंशकनिशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिम् சம்பத்குமாரகுருவரையும் பிரபத்தி. பூர்வாச்சாரியர்கள் வார்த்தை பார்த்துருக்கான். 98ஆம் வார்த்தை. பிள்ளை திருநரையூர் அரையரும் நம்பி திருவிடைவளநாடு தாசரம். வேம்பு என்ன வேப்பு மரம் முத்த முத்தா கைக்குமா போலே இவ்வாத்மாவும் ஒரு நாளைக்கொரு நாள் விஷயாந்தரங்களிலே மண்டார் என்றது. இதற்கு பகவத் பிராப்தி கூடுமோ என்று பட்டரை கேட்கா. ஷரீர வியோக சமயத்திலே ஆகிலும் ஷரீரத்தில் உபேட்சணம் பிறப்பிக்கையாலும் ஸ்ரீ மாலாக்காரருக்கு தன் விடிவெளிகை காட்டினாற் போலே இவனுக்கும் விடிவெளிகை காட்டுகையாலும் அது கூடும் என்று அருளிச் செய்தார். இதற்கு பிரமாணம் நகலு பாகவதா யமவிஷயம் கச்சந்தி என்களுடையான வேத வாக்கு. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, வேப்பம் மரம் நாளாக நாளாக கசப்பு அதிகமாகுமா போலே இவ்வுலகில் சேத்தனர்களும் நாளாக நாளாக சப்தாதி விஷயங்களில் மிகவும் ஈடுபடுகிறார்கள். இத்தகைய இவர்கள் எம்பெருமானை எப்படி அடைய முடியும் என்பது கேள்வியின் கருத்து. எம்பெருமான் இந்த சப்தாதி விஷய சுகங்களை அற்பமாகவும் நிலநில்லாததாகவுமே படைத்திருக்கையால் இச்சேதனனுக்கு சரீரம் விடும் சமயத்திலாவது இந்த சரீரத்திலும் அதை கொண்டு அனுபவிக்கும் விஷயங்களிலும் ஈடுபாடு இன்மை எம்பெருமான் உண்டாக்கி விடுவான். தன்னை ஆශ්‍රயித்த பின்பு ஸ்ரீ மாலாக்காரருக்கு தன் விடுவதையை காட்டினாற் போலே இச்சேதனனுக்கும் அர்ச்சாஸ்தலங்கள் முதலான இடங்களில் அடிக்கடி தன் விடுவதையை காட்டி மற்ற விஷயங்களில் ஈடுபாட்டை படிப்படியாக குறைத்து விடுகிறான். ஆகையால் எம்பெருமானை ஆශ්‍රயித்த சேத்தனன் அவனை அடையத்தட்டில்லை. பகவத் பக்தர்கள் யமனுடைய நாட்டிற்கு செல்ல மாட்டார்கள் என்றோ என்னும் பொருளுள்ள வேத வாக்கியம் இவ்விஷயத்தில் பிரமாணம். நகலு பாகவதா யம விஷயம் கச்சந்தி. அது வியாக்கியானம் விடுகிறார். அது கடைசி காலத்திலாவது மாலாக்காரருக்கு அருள் பண்ணினா போலே நமக்கும் வைராக்கியத்தை பிறப்பித்து அவ்விஷயத்தை ஈடு பிறப்பித்து அருள் செய்வான் என பாகவதால கைவிட மாட்டான் அப்படின்னு முடிக்கிறார். அடுத்தது 99ஆம் வார்த்தை. சம்சார பீதியும் பிராபிய ருச்சியும் ஆகிஞ்சன்யமும் அனன்யகரித்வமும் ஸ்வதோஷ கியாபனமும் ஸ்வதோஷ கியாபனமும் ஸ்வரூப பிரகாசமும் ஸ்வரூப ஞானமும் இவையே அதிகாரிக்கு ஸ்வரூபம். ஸ்வரூபஜன் ஸ்வரூப நிரூபணம் பண்ணுகையாவது ஸ்வதசர்வஜன் பக்கலுண்டான நித்திய கைங்கரிய அன்விச்சா நித்திய கைங்கரியான்விச்சா விசேஷ பிரதிபத்தி நிவர்த்தி. இதுக்கு இல்ல வியாக்கியானம் இல்லை, தெரிய முடியாது. என்ன சொல்றாருன்னா, பிரபந்தனான அதிகாரியின் ஸ்வரூப நிரூபக தர்மங்களாவனா. பிரபந்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு சுரூபம் இருக்கு. அது எப்படி தெரிவெடுத்துருது? அந்த நிரூபக தர்மத்தை சொல்றேன் கேளுங்கோள். 7 சொல்றார். 1, பிரபந்தனான அதிகாரியின் சுரூப நிரூபக தர்மமாவனா இவ்வுலக வாழ்க்கையை கண்டு இது எம்பெருமானிடம் ஈடுபட்டதை தடுத்து விடுமோ என்னும் பயம். புறம்புண்டான பத்துக்களை அடைய வாசனையோடே விடுகையும்
அந்த அர்த்தம். பிராபியமான பகவத் பாகவத கைங்கரியங்களில் ஈடுபாடு. மூணாவது, தன்னை ரட்சித்துக் கொள்ள தன்னிடம் எந்த உபாயமும் இல்லாமை. நாலாவது, தனக்கு ரட்சகராக வேறொருவரை கொள்ளாமை. உனக்கே நாம் ஆழி செய்வோம், நீர்தான் ரட்சகர், எனக்கு யாரும் ரட்சகர் இல்லை, மற்ற காமங்கள் நீயே மாற்ற வேண்டியது, அதுவும் எனக்கு தெரியாது. அடுத்தது, தன்னுடைய குத்தங்களை எம்பெருமான் திருமுன்பே விண்ணப்பிக்கை. அமரியானகா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரசவோ கிருதக்னோ தும்மானி ஸ்பரோவரோ வஞ்சரவரா பிரியம் தப்பா விட்டக்கரமிகோருக்கு கிருதே அபாராவருத்தி என்ன தோவரேயம் சலனையோகோ. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துக்குள்ளே தன்னுடைய கிருஷ்ணமா நைச்சான சந்தானம் பண்றார். அப்புறம் தன்னுடைய குத்தங்களை எம்பெருமான் திருமுன்பே விண்ணப்பிக்கை. ஆறாவது, தன்னுடைய பகவத் பாகவத சேஷத்துவ ஸ்வரூபம் பிறர்க்கும் வெளிப்படும்படி இருக்கை. பாகவத சேஷத்தை எல்லாரும் அறியும்படி இருக்க வேண்டும். ஏழாவது, அந்த ஸ்வரூபம் தனக்கு தெளிவாய் இருக்கை. இவையே பிரபன்னாதிகாரிகளுக்கு ஸ்வரூபம். இப்ப ரெண்டாவது என்ன சொல்றார்? தன்னுடைய அத்தியந்த பாரதந்திர ஸ்வரூபத்தையும் பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்குகப்பானும் அவனே என்கிற எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் அறிந்தவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை நன்கு ஆராய்ந்தால் இயற்கையிலேயே எல்லாம் அறிந்தவனான எம்பெருமான் விஷயத்தில் விடுவில் காலமெல்லாம் உடனாய் வென்று விடுவிலா அடிமை செய்யும் போது அவ்விடுமை தன்னானந்தத்துக்கு உறப்பானது என்னும் எண்ணம் நீங்க பெறுவான். பகவத்கைங்கேயும் இருக்காக அவருடைய சந்தோஷத்துக்காகவே தெரியா, நம்முடைய சந்தோஷத்துக்காகவில்லை. இவ்வண்ணம் நீங்க பெறவில்லையாகில் இவன் சொரூபஜனாக ஆக முடியாது. இயற்கையிலேயே எல்லாம் அறிந்தவனான எம்பெருமான் இவனுடைய விருப்பத்தை அறிந்து மோட்ச நிலையிலும் இவனுக்கு சுவார்த்த கைங்கரியத்தையே அருளிவிடுவான் என்று உணர்ந்து இவ்விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்ற கருத்து. இதுக்கு மூரை என்ன சொல்றது? ஸ்வரூபஜன் ஸ்வரூப நிரூபணம் பண்ணுகையாவது சதஸ்வரஜன் பக்கல் உண்டான நித்தியகைங்கிரிய அன்பிச்சா விசேஷம் பிரதிபத்தி நிவர்த்தி. நித்தியகைங்கரியின் எனக்கு சந்தோஷம் தருகிறது என்றுடையான இச்சையை நிவர்த்தி பண்ண வேண்டும். 100ஆம் வார்த்தை என்ன சொல்றது? உபாசகனை ஈஸ்வரன் புஜிப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் பிரபன்னரை ஈஸ்வரன் புஜிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும். ஒரு சின்ன வார்த்தை என்ன சொல்றது? உபாசகன், பெருமாள் அது கொடு இது கொடுன்னு கேட்கிறவன் உபாசகன். தன்னானந்தத்துக்காக எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருக்குமாலே உபாசித்தபடி பலன் கொடுக்கும் எம்பெருமான் அவனுக்கு தன்னை அனுபவிக்க கொடுப்பதில் ஊத்தமுடையவனாய் இருக்கிறான். பிரபன்னன் எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே அனுபவ கைங்கரியங்களை செய்ய நினைத்திருக்கையாலே அவன் விரும்பும்படி எம்பெருமான் சமஹாத்மா சுதுர்லபா வாசுதேவ சர்வவித்தி, வாசுதேவனே எல்லாம் என்று நினைப்பவனே மகாத்மா, அவன் எனக்கு கிடைத்த கரியவன் என்கிறபடியே தனக்கு பெறற் அறிய அவனை பெற்று அனுபவிப்பதில் ஊத்தமுடையவனாயிருக்கிறான். சமஹாத்மா சுதுர்லபா. இது என்னுடைய எண்ணம். கேட்கிறவாள் கேட்டுட்டு கொடுத்து வரான், உதாரா சர்வையை வைத்து. ஆனா ஞானிக்கு அவனுடைய இவனை இருப்பான். ஏன்னா அவனுக்கு பிராபியமும் அவனே, பிராபகனும் அவனே. இவா
பிரார்த்தனை பண்றவா பகவான் அனுபவிக்கிறவா அவன் வந்த உடனே அவனுக்கு கொடுத்த பலத்தை அனுபவிக்க போயிடுவான். அதனால ஞானி ஆத்மையோ மேமத்தம் என்னுடைய எண்ணம் அப்படின்ற 101ஆம் வார்த்தை. அவித்யாந்தரபூதனான சேத்தனனுக்கு அனுபாவியமான போகம் அவித்யா நிவர்த்தி பூர்வகமான அனுபவேச்சை உடையவனுக்கு அனுபாதேயம். அனுபாதேய போக சித்திக்கு காரணமான கர்ம காரணம் திரிவிதம். அதில் சிறிது சிறகாலத்தோட கூட அவித்யா நிவர்த்தியை விரப்பிக்க கடவராயிருக்கும், அல்லாதவை அவித்யா வர்த்தகங்களாயிருக்கும் என்று சொல்றது இந்த வார்த்தை. இவ்வுலகத்தில் உள்ள அவித்யை எனப்படும் அஜானம் நீங்க பெற்று பரமபதம் சென்று எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்னும் விருப்பம் உடையவனுக்கு இந்த அஜானத்தில் உழல்கின்ற சேதனன் அனுபவிக்கும் சப்தாதி போகம் கை கொள்ளத்தகாது. கை கொள்ளத்தகாத இந்த சப்தாதி விஷய போகம் ஏற்படுவதற்கு காரணம் இவனுடைய அனாதி கர்மம். அந்த கர்மத்துக்கு காரணமாயிருப்பது ஸ்வஸ்வாதந்திரியம், தேகமே ஆத்மா என்னும் மயக்கம். நான் எம்பெருமானை ஒழிந்த மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டவன் என்னும் மயக்கம். 3 விஷயம். தன்னை சுதந்திரனாக அறிவது, தேகமே ஆத்மா என்னும் மயக்கம், நான் எம்பெருமானை ஒழிந்த மற்றவர்களுக்கும் அடிமைப்பட்டவன் என்றும் மயக்கம். இவற்றில் முந்தையதான ஸ்வஸ்வாதந்திரத்தில் ஒரு சூக்ஷ்மமான அம்சம், அதாவது தன்னை ரட்சித்துக் கொள்ள தானும் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் எண்ணம். இவனை பக்திவிதமான உபாயாந்தரங்களில் மூட்டி பிராப்த கர்மம் முடியும் வரையில் பல ஜென்மங்கள் முயற்சி செய்யும் பண்ணி முற்கூறிய அஜானத்தை போக்கி இவன் விரும்பும் சுவார்த்த மோட்சத்தை சாதித்து தரும். ஸ்வஸ்வாதந்திரியத்தில் மற்ற பகுதிகளும் தேகாத்ம மயக்கமும் அந்நியசேஷத்துவமும் முற்கூறிய விஞ்ஞானத்தை வளர்த்து சம்சார கடலிலேயே இவனை மேலும் மேலும் ஆழ்த்திவிடும். என்ன அப்படின்னா 3 மயக்கம், 2 3 சம்பூர்ணமான மயக்கத்திலே விட்டு மறுபடியும் மறுபிரிவி தவிர்க்காது. ஆனா முதலாவது இவனை பக்தி முதலான உபாயத்தாலே மூட்டி பிராரப்த கர்மம் முடிவும் வரையில் பல ஜன்மங்கள் முயற்சி செய்யும்படி பண்ணி முற்கூறிய அஜானத்தை போக்கி இவன் விரும்பும் சுவார்த்த மோட்சத்தை சாதித்து தரும். சுவார்த்த மோட்சம் பரார்த்த மோட்சம் என்ற 2. பரார்த்த மோட்சம் எம்பெருமான் கொடுக்கத்தக்கது, சுவார்த்த மோட்சம் இவன் விரும்பத்தக்கது. ஆகியனாலே ஸ்வஸ்வாதந்தம் இருக்கவனுக்கு சுவார்த்த மோட்சம், இந்த மயக்கம் இருக்கிறவனுக்கு இங்கேயே சுழல் கொண்டு இருக்க வேண்டியது அப்படின்ற அஸ்மத்கசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரிகிருத்தாம் வந்தே குருபரம்பராம்.